ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. மனித உயிர் முதலில் உச்சரிக்கும் ஓர் மந்திரச் சொல் அம்மா. அந்த சொல் மொழிகளைத் தாண்டிய சக்தி கொண்டது. அது அன்பின் உருவம், பாதுகாப்பின் அடையாளம், தியாகத்தின் வடிவம். ஒரு குழந்தை கருவில் உருவானது முதல் அதற்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிப்பவர் தாய். தாய் என்பவள் பாதுகாப்பை தருபவள், நிபந்தனையற்ற அன்பை பொழிபவள், முதல் ஆசிரியை, வாழ்வின் ஆதாரம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற அடிப்படையிலும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லும் போதும் அன்னையையே முன்னிலைப்படுத்துகிறோம். 1000 நாமாக்கள் கொண்டு அம்பிகையை அர்ச்சிக்கும் போதும் ஸ்ரீமாத்ரே நமக என்று அம்பிகையை அம்மா என்றுதானே முதலில் அழைக்கிறோம். முற்றும் துறந்த ஞானியரும் முனிவர்களும் கூட பெற்ற தாயை மறந்ததில்லை. விவேகானந்தர், ரமணர், பட்டினத்தார், ஆதிசங்கரர் ஆகிய அனைவரும் தன் தாயின் மீது அளவற்ற பற்று கொண்டவர்கள். காதறிந்த ஊசியும் கடைவழிக்கு வாரா என்று முற்றும் துறந்த மகான் பட்டினத்தார் தன் தாயின் மீது கொன்ற பற்றால் அவருக்கு ஈமக்கிரிகைகள் செய்தார். ரமணரோ தன் தாயை சிஷ்யையாக்கி அவரது சமாதியில் மாத்ருபூதேஸ்வரர் என்ற லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். ஜெகத்குரு ஆதிசங்கரர் தனது தாயாரின் மீது அளவற்ற பற்று கொண்டவர். ஆத்ம ஞானம் நிறைந்த சங்கரரிடம் சந்நியாச தர்மத்தை பரிபாலிக்கும் போதிலும் தனது அந்திம காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் ஆரியாம்பாள். பாலசங்கரரும் அதற்கு சம்மதித்தார். சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட பிறகு பாரத திக்விஜயம் செய்யும் போது தனது தாயாரின் அந்திம காலம் நெருங்கியதை உணர்ந்தார் சங்கரர். குலதெய்வமான கோபாலகிருஷ்ணரிடம் தன் தாயாருக்கு காட்சி கொடுக்குமாறு வேண்டினார். பரபிரம்மம் சொல்லால் சங்கரரின் தாயாருக்கு காட்சி கொடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணன். ஆரியாம்பாள் ஜீவன் முக்தி அடைந்தது. தன் தாய்க்கு கொடுத்த வாக்கிற்கிணங்க அந்திம காரியங்கள் செய்ய காலடி வந்தார் சங்கரர். நிர்வாண சதகம் பாடியவர், அத்வைத சித்தாந்தத்தை உலகுக்கு போதித்தவர், ஷண்மத ஸ்தாபகர், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று பஜகோவிந்தத்தில் பாடியவர் தன் தாயாரின் சடலத்தை பார்த்து துடித்து போனார். ஜெகத்குருவாயிருந்தாலும் கர்ப்பவாசத்தில் இருந்தவர்தானே. தனக்காகவே வாழ்ந்த தாயை போற்றி 5 பாடல்கள் பாடினார். அதுவே மாத்ருகா பஞ்சகம் என்ற பஞ்சரத்னம். அந்த 5 ஸ்லோகங்களின் சாராம்சமானது: அம்மா, நான் உன் கர்ப்பத்தில் வாசம் செய்தபோது உனக்கு நாவில் ருசியில்லாமல் போனது. பிடித்த உணவை உண்ண முடியாமல் போனாய். புரண்டு படுக்கக்கூட முடியாமல் அவதியுற்றாய். பிரசவ காலத்தில் பெரும் வலியை பொறுத்து கொண்டாய். பிறந்து 1 வருட காலம் நான் செய்த கழிவுகளை எந்தவித சலிப்புமின்றி துடைத்தாய். கழிவுகளின் துர்நாற்றங்களை பொறுத்து கொண்டாய். உனக்கு நமஸ்காரம். ஒரு சமயம் நான் குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த போது உனது கனவில் நான் சந்நியாசம் பூண்டது போல காட்சியை கண்டாய். அழுது கொண்டே குருகுலம் வந்தாய். உனது அழுகையை பார்த்து, நீ என் மேல் வைத்திருந்த அன்பை பார்த்து குருகுலத்தில் உள்ள அனைவருமே அழுதனரே அம்மா. அத்தகைய அன்பை செலுத்திய உனக்கு எனது நமஸ்காரம் அம்மா. இறக்கும் தருவாயில் உன் அருகில் நான் இருந்து வேண்டிய உதவிகளை செய்ததில்லை, தண்ணீர் கொடுத்ததில்லை, தாரக நாமமான ராமநாமத்தை உன் காதில் சொன்னதில்லை, கர்மானுஷ்டானங்களை நான் செய்யவில்லை. என்னை பொறுத்தருள்வாயம்மா. முத்தே, மணியே, கண்ணே, ராஜா என்று கொஞ்சிய என் தாயே, உனக்கு சாரமில்லாத பிடி அரிசியைத்தானே போடுகிறேன் என்று துடித்தார். அம்பேதி தாதேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே எதவோச்ச உச்சைஹி கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தே தியாகோ ஜனன்யை ரசிதோயமஞ்சலி. பிரசவ காலத்தில் அம்மா, அப்பா, சிவா என்று நீ வலியால் துடித்தாயே தாயே. இன்று நான் கிருஷ்ணா, கோவிந்தா, ஹரே முகுந்தா என்று கூறி உனக்கு முக்தி கிடைக்க பிரார்த்திக்கிறேன். இவ்வாறாக தாயின் பெருமையை 5 ஸ்லோகங்களில் நமக்கு எடுத்துரைக்கிறார். முற்றும் துறந்தவர், அம்பிகையை நேரில் கண்டவர், அத்வைத தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியவர், ஜெகத்குருவானவர் தனது பூர்வாசிரம தாய்க்கு தன்னால் கைமாறு செய்ய முடியவில்லையே என்று கருதுகிறார். ஏனெனில் தாய் என்பவள் ஒரு வரம். ஜனனி ஜென்ம பூமீஸ்வ
ஸ்வர்கதபி கரியஷி. எதை காட்டிலும் உயர்ந்தவள் தாய். தாயன்பிற்கு ஈடான அன்பு இவ்வுலகில் இல்லை. சனாதன தர்மத்தில் சப்த மாதாக்களை போற்றுகின்றோம். அதோ மாதா குரு பத்னிகி பிரம்மாணி ராஜபத்னிகா தேனுர்தாத்ரி ததா பிருத்வி சப்தேத மாதர ஸ்மிருதா. பெற்ற தாய் குரு பத்னி, பிராமணனின் பத்னி, ராஜபத்னி, பசு, செவிலியர், பூமாதேவி. பொறுமையோடு நாம் செய்யும் பிழைகளை பொறுத்தருள்பவள் தாய். அதுபோல நாம் செய்யும் ஹிம்சைகளை பொறுத்தருள்பவள் பூமாதேவி. தாய்ப்பாலுக்கு இணையாக பசும்பாலை கொடுப்பவள் கோமாதா. இவர்களை நாம் பூஜிக்க வேண்டியது நமது கடமையாகும். உலகில் எல்லா உறவுகளும் காரணத்தால் உருவாகின்றன. ஆனால் அம்மா என்ற உறவு நிபந்தனையற்ற அன்பால் உருவாகிறது. தாயை போற்றுவோம். தெய்வத்தின் மறு உருவமே தாய். அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீசுதா.